இங்க ஓடியாடி விளையாண்டுட்டு இருந்த பையன் திடீர்னு ஒரு நாள் பேரலைஸ் ஆகி வீல் சேர்ல உட்கார்ந்துறான். சோ அவனோட மனசு வேதனைப்படக்கூடாதுன்னு தினமும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் ஹாஸ்பிட்டல் வந்து அவன் கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு போறானுங்க. அப்பதான் அவனோட அம்மா அவன் இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோட இருப்பான், சோ இருக்கிற வரைக்கும் அவனை சந்தோஷமா வச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. அதை கேட்டதும் இவனுங்களுக்கு மனசே உடஞ்சு போயிடுது. சோ அவனோட ஆசை என்னன்னு கேட்டு அதை நிறைவேற்றலான்னு அவங்கிட்டே கேட்டுறானுங்க. அப்பதான் அவனோட ஆசை ஒரு பொண்ணையாவது லவ் பண்ணி அவ கூட ஒரு நாளாவது வாழணும்னு சொல்றான். என்னதான் இருந்தாலும் இது அவனோட கடைசி ஆசை, அதை நிறைவேற்றே திருணும்னு சபதம் எடுக்கிறானுங்க. ஆனா இதுல என்ன சிக்கல்னா, ரோட்ல போற பொண்ணுங்கல இருந்து தெரிஞ்ச பொண்ணுங்க வரைக்கும் எல்லார்கிட்டயும் கேட்டு பாக்குறானுங்க. ஒரு பொண்ணு கூட சம்மதிக்க மாட்டேங்கிறா. ஃப்ரெண்டுக்காக தொடர்ந்து அதை முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. கடைசியா ஒரு பார்பர் ஷாப்ல வேலை பாக்குற ஒரு பொண்ணு அதுக்கு சம்மதிக்கிறா. அந்த பொண்ணு சொன்ன டைமுக்கு சொன்ன மாதிரியே வந்துட்டு இவன் கூட கொஞ்ச நேரம் இருந்துட்டு வெளியில போறா. வெளியில போகும்போது இவனுங்க கொடுத்து வச்ச ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு போயிடுறா. அடுத்த கொஞ்ச நாளே அவன் இல்லாம போயிடுறான். அட்லீஸ்ட் அவனோட கடைசி ஆசையை நிறைவேற்றியாச்சுன்னு நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கும்போது தான் அவனோட அப்பா ஒரு போட்டோவை கொடுக்க சொன்னதா கொடுத்துட்டு போறாரு. திருப்பி பார்த்தா நீங்க தாண்டா எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் என்னோட ஃப்ரெண்ட்ஸா வேணும்னு எழுதி வச்சிருக்கான். அதுக்கப்புறம் தான் தெரியுது அன்னைக்கு நைட் அந்த பொண்ணு கூட அவனுக்கு ஒண்ணுமே நடந்திருக்காது. அவன் பொண்ணு மேல ஆசைப்பட்டு கேட்டிருக்க மாட்டான். ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இவன் போனதுக்கு அப்புறம் ஃபியூச்சர்ல கல்யாணம் ஆகி சந்தோஷமா இருக்கும்போது இது எல்லாத்தையும் ஃப்ரெண்ட் அனுபவிக்காம போயிட்டானேன்னு இவனை நினைச்சு அவனுங்க ஃபீல் பண்ணிட கூடாதுன்னு தான் அப்படி கேட்டிருப்பான். அதுக்கு தான் அவனுங்களை பார்த்து நீங்க கொடுத்து வச்ச ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு போயிருக்கா.